அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் படை இயக்குனர் சத்யபதி பா ரஞ்சித் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் தங்கலான். விக்ரம், பார்வதி, மாளவிகா இவங்க எல்லாருமே நடித்து ஒரு அற்புதமான இயற்கை சூழ்ந்த 1850ஆம் வருடம் எடுக்கப்பட்ட கதையினுடைய படம்தான் இந்த தங்கலான். ஜிவி பிரகாஷ் அருமையான பின்னணி இசை, பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதுடைய பாடல் வரிகள் எல்லாமே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் எந்த இடத்துல ப்ளே பண்ணணுமோ அந்த இடத்துல அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப அடிமையாக இருந்த மக்களுடைய வாழ்வு நிலை, வாழ்க்கை முறை, அவங்களுடைய விவசாய நிலை, அவங்களுடைய கூட்டு முயற்சி, அவங்களுடைய கடின உழைப்பு, ஒற்றுமை, பாசம், உணவு முறை, வாழ்க்கை முறை, இதை எல்லாத்தையுமே பா ரஞ்சித் அவர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக யோசித்து அரசியல் சாயம் இல்லாமல், மதச்சாயம் இல்லாமல், ஜாதி சாயம் இல்லாமல் ரொம்ப அழகாக யார் மனசையும் புண்படுத்தாமல் ஒரு அருமையான பதிவு தான் இந்த திரைப்படம். இது ஒரு மிகப்பெரிய பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கும் இவங்களுக்கும் நடந்த ஒரு மறைமுக அரசியல் போருன்னு கூட சொல்லலாம். அதை ரொம்ப லைவாக அழகாக எடுத்திருப்பார். இப்போ நம்ம மொழி ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. நம்ம மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மொழி இருக்கானே தெரியாது. ஆனால் எல்லாம் அந்த கிராமத்துலேருந்து தான் வந்திருப்போம், ஊர்லேருந்து தான் வந்திருப்போம். இப்போ நானே இங்கே வந்துட்டேன். இப்போ இங்கே யாருன்னா எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா எங்கே இருக்கிறேன்னா வீட்டில் இருக்கிறேன்னுவேன். ஆனால் இதே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எங்கே இருக்கிறீங்கன்னா ஊட்டாண்டக்கிறேன்னு சொல்லுவேன். இந்த மொழிகள் மறைந்ததற்கு காரணம் நம்ம இங்கே வந்த பிறகு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறோம். அந்த மொழியை தான் பா ரஞ்சித் அவர்கள் மறக்காமல் ஒரு பதிவு செஞ்சுருக்காரு. இதெல்லாம் அந்த வட்டார மொழிகள் பேசும்போது தேட்டரில் நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம நண்பர்கள் நம்ம கூட உட்காந்து பேசின மாதிரி ஒரு அனுபவம் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கிடச்சிது. ரெண்டாவது, இதோட திரைக்கதை ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாப் அந்த கிராமத்தை காட்டும் போதும், அவங்க வாழ்வியலை காட்டும் போதும், இந்த ராமானுஜரை பற்றியெல்லாம் பேசும்போதும் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, கிராமத்தில் இப்படி ஒரு பதிவை ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நேர்மையாக ஒரு இயக்குனரால் பண்ண முடியும்னா இது பா ரஞ்சித் தான். இந்த படம் மொழி சார்ந்தது. இப்போ கூட நான் திருப்பி சொல்லுவேன், சினிமா என்பது உணர்வுகள் தான். மொழி அங்கங்கே மாறும். இந்தி, மலையாளம், தமிழ், கன்னடம், ஒரியா, மராத்தி, எத்தனையோ லாங்குவேஜ் இருந்தாலும் உணர்வு ஒன்று தான். அதுதான் கலை, அதுதான் சினிமா. அவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு பார்த்தா இந்த பிடிக்கும். எனவே அதனால தான் பா ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தை மொழியாகவே அந்த வாழ்வியலாகவே பதிவு பண்ணியிருப்பார். சில நேரத்தில் அந்த வெள்ளைக்காரங்கள்லாம் பேசுகிற இடத்துல, பிரிட்டிஷ்காரங்கள்லாம் பேசுகிற இடத்துல கொஞ்சம் டப்பிங் தமிழும் பேச வச்சுருப்பாங்க முக்கியமான கட்டத்தில். அது எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக தான். ரெண்டாவது, இந்த படம் தங்கம் எடுக்கிறதுக்கு போகிறாங்க தங்கலான். அந்த போகிற வழிகளில் ஏற்படுற பிரச்சனை, அடிமையாக வீட்டில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு அந்த அடிமையில் வெளியே வரணுன்றது அந்த நேரத்தில் அந்த மக்களுடைய இயல்பு நிலை தான். அது அழகாக பார்த்துருப்பார். இங்கே சாவை துணிஞ்சவனால தான் வாழ முடியுன்ற அருமையான டைலாக் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல விக்ரம் அழகாக பேச வச்சுருப்பார். இன்னொன்று, ஜாக்கெட்டே போடாத அந்த பெண்களுக்கு ஜாக்கெட் வாங்கின்னு கொடுத்து விக்ரம் போட சொல்லுவார். அந்த ஒரே ஒரு சீன் போதும் இந்த படத்துக்கு உயர்வான மெச்சூரிட்டி. ஏன் நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நம்ம கிராமங்களில் பார்த்தவங்க, பழகினவங்க. ஒரு துணி பொங்கலுக்கு, தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தா அந்த ஃபேமிலியில் இருக்கிற சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டாடுறதுக்கு யாராலையுமே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஜாக்கெட்டே பேடாத பெண்களுக்கு ஜாக்கெட் கொடுத்தா எப்படி இருக்குன்றது தான் அந்த ஒரு சீன். அந்த ஒரு 5 நிமிஷம் சீனே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஒரு வாழ்வியலை இந்த மாதிரி பதிவு பண்ண சில இயக்குனர்களால் தான் முடியும். இப்போ சினிமாவுக்குன்னு வரும்போது பணம் பண்ணுறோம், பாக்கெட்டில் காசு பார்க்குறோன்றதையும் தவிர்த்து பா ரஞ்சித் அவர்கள் மட்டும்தான் வித்தியாசமான சிந்தனை, வித்தியாசமான வாழ்வியல், தனக்கு நெருங்கிய சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அவங்க வாழ்க்கை முறைகளை பதிவு பண்ணணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்த படம் ஞானவேல் ராஜா தயாரிச்சிருக்கிறதுனால மிக பிரம்மாண்டமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் அழகாக பண்ணியிருக்காங்க. செட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, கோலார் தங்க வயலில் லாஸ்ட்டில் காட்டுற அந்த இடமா இருந்தாலும் சரி, ரொம்ப நேர்த்தியாக ஆர்ட் டைரக்டர் அவருடைய டிசைன் அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த ஆரத்தி கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயே நம்ம நீங்கள்லாம் ஊரில் இருந்து வந்தவங்களாக இருந்தால் தெரியும். அந்த சின்ன வயசில் யாருக்குன்னா ஒரு கோயிலில் வேஷம் கட்டி சாமி வர்ற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி நிறுத்துகிற இடம்
எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் களத்தில் காவலுக்கு நெல் அறுத்து போட்டு படுத்திருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்கள் அந்த களத்தை வந்து யாருன்னா ஒருத்தவங்க கொளுத்திட்டு போனாங்கன்னா எப்படி இருக்கும்? இது படமாக பண்ணும்போது எப்படி இருக்கும், அந்த வலி எப்படி இருக்குன்றத ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். இப்போ நானே வந்து சில விஷயங்கள் வந்து படம் பண்ணும்போது இப்படியெல்லாம் படம் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறத ரஞ்சித் அவர்கள் அழகாக எடுத்திருக்காரு. ஒவ்வொரு கிராமத்து மக்களின் உணர்வுகள், வாழ்வியல், அதை சினிமாவுக்குள்ளே அழகாக காட்சி மொழியாக சொல்லியிருக்கிற அந்த தங்கலான் இன்றைக்கி வந்து பல விஷயங்களை ஆராயலாம். ஆனால் சினிமா வந்து ஒரு அரசியல் சாசனமாக கூட எடுத்துக்கலாம். சினிமா எல்லாருக்கும் மிகப்பெரிய காட்சி மொழி. அதில் தன் சமுதாய மக்களுக்கு செய்யக்கூடிய இயக்குனர்கள் குறைவு. அந்த விஷயத்தில் ரஞ்சித் அவர் வாழ்ந்த முறைகளையும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளையும் அவரோடு இருந்த மக்களின் வாழ்வாதார நெறிமுறைகளை மிக அழகாக ஏற்படுத்தியிருக்கிற படம் தங்கலான். இந்த தங்கலானுடைய ஆக்டிங்கில் இந்த மலையில் இந்த ஆக்டர்ஸ் கஷ்டப்பட்டதும் சரி, ரொம்ப மெனக்கெடுத்து ஒரு ஃப்ரேமும் ஒளிப்பதிவாளர் அழகாக வச்சுருப்பாங்க. எந்த இடத்துலையுமே டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன அரசியல் நெடி சார்ந்த வசனங்கள் வந்து போகாது. கண்டிப்பாக வரணும் தான். ஏன்னா ஒரு மனிதனுடைய வலியை இப்படி தான் பிரதிபலிக்க முடியும். ரொம்ப ஆக்ரோஷமாக இல்லாமல் எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரியே ஒரு விஷயத்தை லைட்டாகவும் கத்தி எடுத்து குத்தினால் மட்டும்தான் புரட்சி ஆகிடாது. வார்த்தைகள் பேசுவது கூட சில புரட்சி தான். மறைமுகமாக சில விஷயங்கள் இதில் இருந்தாலும் மிகவும் நேர்மையான மொழி உரையாடல், வசன உரையாடல் அழகாக இருக்கும். திரைக்கதை எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. ஹாலிவுட்டில் எவனா இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணிட்டான்னா அதை பக்கம் பக்கமாக பேசுவோம். ஆனால் நம்மால் ஒரு டைரக்டரு இந்த மாதிரி வித்தியாசமாக எடுத்திருந்தாருன்னா அதில் குறை சொல்லுவோம். ஏன்னா நமக்கு இயற்பான குணங்கள் இருக்கிறது உண்மைதான். இருந்தாலும் கூட இந்த படம் குறைகளை தவிர்த்தாலும் குறையே நீங்கள் சொன்னாலும் இது ஒரு வித்தியாசமான முயற்சி. சினிமாவுக்குள் ஒரு உயர்ந்த சிந்தனை. ஒரு 50 வருஷம் பொறுத்து பார்த்திங்கன்னா கூட சரி, தங்கலான் ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன் இந்த மாதிரியான படங்களை இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோன்னா அந்த மாதிரி தங்கலான் என்றைக்குமே பேசக்கூடிய ரஞ்சித் பட்டறையில் வந்திருக்கின்ற ஒரு அழகான படைப்பு. நிச்சயமாக எல்லாருமே ஃபேமிலியாக போய் பாருங்கள். குடும்பத்தோடு உங்கள் மூதாதையர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்ற அந்த உணர்வு நிலை உங்களுக்கு புரியும். நன்றி.